Praise the Lord. 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 இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செபதேயுவின் மனைவி யாக்கோபு, ஜான், யோவான் இவருடைய தாய் இயேசுவிடம் வருகிறார் ஒரு காரியத்திற்காக. எந்த காரியத்திற்காக? இது சாதாரண ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் மற்ற 10 பேரும் கோபம் அடைகின்றனர், எரிச்சல் அடைகின்றனர். இந்த தாய் செய்தது தவறா சரியா? சத்தமா சொல்லுங்க. தாயுடைய பார்வையில் சரி, உன்னுடைய பார்வையில் எது? திருவாளர் எட்வின் அவர்களே, தாயுடைய பார்வையில் சரி. சாதாரணமா சொல்லுங்க, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒருவரிடம் பரிந்து பேசுவது தவறா சரியா? சரியானது. பிரியமானவர்களே, நானும் சரியானது என்று சொல்கிறேன். ஆனால் எப்படிப்பட்ட மகன்களுக்கு அவர் பரிந்து பேசுகிறார்? குழந்தைகளுக்காக பரிந்து பேசுகிறாரா? யோவானும் யாக்கோபும் வளர்ந்தவர்கள். கடலிலே அவர்களுடைய தொழிலை செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அவரை அழைத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர்களை அழைத்தார். அப்பொழுது அவர்கள் இயேசுவின் பின் தொடர்ந்தார்கள். காரணம், அவர்கள் இயேசுவை நம்பினார்கள். இயேசு விடுதலை கொடுக்கும் மெசியா என்பதில் உறுதியாக இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரோடு சென்றதின் நோக்கம், இவர் மெசியா, விடுதலை தருவார், இவரோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று தான் சென்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அதில் ஒரு தப்பும் இல்லை. சேர்ந்தபோது நல்லா தான் சேர்றோம். கல்லூரியில் நம்முடைய பள்ளிகள் சேர்ற மாதிரி போகும்போது அப்படியே கலெக்டர் ஆகணும். இப்போ 10th மார்க் ஷீட் வந்தோன்னே, 12th மார்க் ஷீட் வந்தோன்னே நல்ல மார்க் வாங்கினா கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைக்கணும்? கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வேறு தொழிலே இல்லாத மாதிரி எல்லாம் பெருமையாக சொல்லுவோம். ஆனால் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அவருடைய வாழ்க்கை என்னவாக மாறுகிறது? சொல்லுகிற எல்லோரும் கலெக்டர் ஆகிறார்களா? தடமாறி விடுகிறார்கள். அதைத்தான் பார்க்கிறோம். யாக்கோபும் யோவானும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், இயேசுவின் பின்னால் நான் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே வருகிறார்கள். இயேசுவோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு ஆசை. நிச்சயம் இவர் ரோமைய அரசை வீழ்த்துவார், ரோமானியர்களை வீழ்த்துவார், அங்கே அரியணையில் ஆண்டவர் அமர்வார். பிரியமானவர்களே, இவருடைய புரிதல் தவறாகிவிட்டது. இயேசுவை நம்பினார்கள், ஆனால் இவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலே அந்த புரிதல் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நல்லா பேசுறீங்க ஆனால் எனக்கு தான் புரியல அப்படிம்பாங்க. ஒரு சமயம் நான் நல்லா பேசிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர் குருவானவர் என்னை பார்க்க பிரான்ஸில் இருந்தப்போ வந்தார். நான் என் பங்கு மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே ஃப்ரெஞ்சில் பேசிட்டு இருந்தேன். செல்வா, செம்மையாக பேசுகிறடா, ஆனால் எனக்கு தாண்டா புரியல அப்படின்னார். யாரிடம் பேசுகிறோம் என்பது தெரியாமல் பேசுவதும் தவறு, யார் என்ன பேசுகிறார் என்பதை நாம் காது கொடுத்து கேட்கல புரியலினாலும் தவறு. பிரியமானவர்களே, இங்கு இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், ஆனால் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் அந்த முன்னாடி உள்ள ஒரு 3 வார்த்தைகள் முன்னாடி பாருங்க. 20வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை படிங்க. இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில், இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரை தனியே அழைத்து, 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம், எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடம் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். அடுத்த வார்த்தை, பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்கும்.
இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். அங்க பாருங்க, praise the Lord. Praise the Lord. மனுஷன் எவ்வளவு வேதனையோட, வாங்க ஐயா நம்ம எருசலேம் போறோம், என்னை அடிச்சு கொல்ல போறாங்க, கேவலப்படுத்த போறாங்க அப்படின்னு சோகமா சொல்லிட்டு வர நேரத்துல அங்க வந்து கேட்குறாங்க. பிரியமானவர்களே, சில பேர் இருக்கிறோம், நம்முடைய எமோஷன்ஸை பயன்படுத்திட்டு அதிலே குளிர்காய விரும்புவார்கள். ஆண்டவர் சோகமாக இருக்கிறாரு, இந்த நேரத்தில் ஆறுதலான வார்த்தையை பேசி கரெக்ட் பண்ணிடலாம். செவிதேவியின் மனைவி, பிரியமானவர்களே, அவர் யார் என்று பார்க்கும் என்றால் மரியாவினுடைய சகோதரி என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நோக்கம் எருசலேமை நோக்கி செல்ல வேண்டும். அப்படி என்றால் எருசலேம் என்பது கடவுள் வாழும் நகரம், கடவுளை நோக்கி செல்ல வேண்டும். நார்த், வடக்கே இருக்கிறது, வடக்கே செல்ல வேண்டும். அது மலைப்பகுதி, கடினம். விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அங்கு ஏறி செல்வது கடினம். ஆண்டவர் உயரத்திலே இருக்கிறார் என்பதன் நினைவாக எருசலேம் புனித நகரமாக கருதப்படுகிறது, கடவுளுடைய நகரமாக கருதப்படுகிறது. கடவுளை நாம் சென்றடைய வேண்டும், அதற்கு தடைகள் நிறைய இருக்கின்றன. அவர் தயாரிக்கின்ற அரசாட்சி வேறு, இவர்கள் புரிந்து கொண்டது வேறு. இதோ நேரம் நெருங்கி வந்து விட்டது, காத்திருந்த நேரம் வந்து விட்டது. இவர் செல்வார், இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பார், ரோமை படைகளை வீழ்த்துவார், இவர் அரசராவார், நாம் வலதுபுறமும் இடப்புறமும் அமர்ந்து கொள்ள வேண்டும். சேர்ந்ததின் நோக்கம் கடவுளை பின்பற்ற வேண்டும், அந்த விடுதலைக்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நாளடைவிலே அவருடைய எண்ணம் அந்த பதவிக்காக மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உள்ளமும் அதுதான் பிரியமானவர்களே. பல சமயங்களில் நாம் சேருகின்ற நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கிறது, காலம் செல்ல 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 மாறிவிடுகிறது. இங்கே யோவானும் யாக்கோபும் தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. சில நேரத்தில் நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா, ஏன்டா தப்பு செஞ்ச, ஏன் தப்பு செஞ்ச, தெரியாமல் பண்ணிட்டோம் ஃபாதர், தெரியாமல் பண்ணல. அதே 18வது அதே மத்தேயு 18 எடுங்க, 1-4 வரைக்கும். அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். Praise the Lord. Praise the Lord. அப்ப 18வது அதிகாரத்திலேயே கேட்டுட்டாங்க, விண்ணரசில் தங்களுக்குள்ள யார் பெரியவங்கிற எண்ணம் வந்துருச்சு. துவக்கத்தில் இருந்த அந்த ஆசை விடுதலை பெற வேண்டும், அதற்காக ஆண்டவரோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் மாறிவிட்டது. அழைத்த போது இருந்த அந்த ஆர்வமும் அந்த நோக்கமும் இங்கே மாறிவிட்டது. யார் பெரியவர்கள் என்பது போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பவே ஆண்டவர் தட்டி விட்டாரு, பிச்சு போடுவேன், ஒழுக்கமாறு, நீ பெரியவன் அப்படின்னு இருக்காத, நீ சின்னஞ்சிறிய பிள்ளையை போன்று மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டார்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கார். ஆனாலும் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் இங்கே மீண்டும் அவர்கள் தன்னுடைய தாயை வைத்து கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா பெரியவங்களை வச்சு கூப்பிட்டு கேட்கறது, தாயை வைத்து உறவுகளை பயன்படுத்தி கொள்வது. ஒருவங்க நல்லா பேசிட்டாங்களா, அந்த நல்லா பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்திட்டு நம்ம அவங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று தான் இன்றைய நாளிலே சுற்றி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அது பணி செய்கின்ற இடமாக இருந்தாலும், பங்கு தளமாக இருந்தாலும், வேறு எங்காக இருந்தாலும், ஒருவருடைய அன்பிற்காய் ஒருவருடைய நட்பிற்காய் பழகுவது என்பது ஒரு 20% இருந்தாலும் அவரை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு யோவானும் யாக்கோபும் தன் தாயை அழைத்து வருகிறார்கள். காரணம், அவர் ஒரு பெண், நிச்சயம் கேட்கும் பொழுது செய்வார் என்ற நம்பிக்கை. இரண்டாவது, அது சித்தி இல்லாட்டி பெரியம்மா, இயேசுவினுடைய சித்தியா இருக்கலாம், இல்லாட்டி பெரியம்மாவா இருக்கலாம், அம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ உறவுகள் கேட்கும் பொழுது சில நேரத்தில் நமக்கு தர்ம சங்கடமாயிடும். நம்ம நல்லா நெருங்கி பழகிறவங்க தெரியும் கேட்குறது தப்புன்னு தெரியும், ஆனால் நம்ம கேட்டால் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு போய் கேட்போம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பதட்டமான நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படித்தான் இங்கே இயேசுவினுடைய அந்த சித்தி அல்லது அன்னை மரியாளுடைய சகோதரி அங்கே கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு சங்கடமான சூழ்நிலை ஆகிறது. பிரியமானவர்களே, ஒரு பதவிக்காக, ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்காக நாம் உறவுகளை தவறாக பயன்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார்,
நீ எந்த உறவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தன்னை எவன் தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் பிரியமானவர்களே. ஆகவே ஒருவன் தவறான நோக்கத்திற்காக செயல்படுகின்ற பொழுது, அது தாயாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும், அதை பயன்படுத்தி கொள்ளத்தான் ஆசைப்படுகிறோம் என்பது தெளிவாக விளங்குகிறது. ஏற்கனவே இது செய்வது தவறு என்று இயேசுவால் உணர்த்தப்பட்டிருந்த போதும் இவர்கள் தன் தாயின் வழியாக வருகிறார்கள் என்றால், இவர்களுக்கு இயேசுனுடைய கட்டளைகளின் மீது, இயேசுனுடைய வார்த்தைகள் மீது ஆர்வம் இல்லை. மாறாக அவருடைய ஆட்சியிலே பங்கு கொள்ள வேண்டும், அதுவும் முக்கியமான இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு சிலர் அது வியாதியாக இருக்குது பிரியமானவர்களே. ஒரு சமயம் பிரியமானவர்களே, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது அது எக்ஸாம்பிள் தான். அது நல்ல உங்களை ஏதாவது தொடர மாதிரி, நான் உங்களை சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் ஆயருடைய செயலராக இருக்கும் பொழுது ஒரு திருப்பலிக்கு போனேன். ஆயர் வந்தால் ஒரு சில குரூப் அதுக்குன்னே இருக்கும். திருவிழா காலங்களிலே மட்டும் வந்து முன்னாடி வந்து பிதற்றுவார்கள். அதுக்கு முன்னாடி அங்கே போனாங்கன்னே தெரியாது. தள்ளி நில்லு, ஓரமா போ. ஒரு சகோதரனுக்கு தெரியல நான் ஆயருடைய செயலர் என்பது கூட. என்னை தம்பி ஓரமா போ அப்படின்னாரு. பிரியமானவர்களே, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நிற்கணும். ஒரு பெரிய ஆட்கள் முன்னாடி நின்று பிதற்றி கொள்ள வேண்டும். அதற்காக யார் என்பதை கூட மறந்து விடுவார்கள். அதைத்தான் இன்றைய நாளிலே பார்க்கிறோம். யாக்கோபுவும் யோவானும், நான் இயேசுனுடைய உறவுக்காரன், சகோதரன், தம்பி, நான் அவரோடு இருக்க வேண்டும், வலது பக்கமும் இடதுபுறமும் நான் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசையிலே வருகிறார்கள். அதனால தான் அங்கே தவறு மேல் தவறு செய்கிறார்கள். அந்த இடத்தை அடைவதற்காக எந்த நிலைக்கும் வேண்டுமானால் செல்கிறார்கள். அங்கே பார்க்குறோம், அந்த தாய் வந்து இயேசுவிடம் பணிந்து நின்றார். ஒரு காரியத்துக்காக, அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாயினுடைய பார்வையிலே அது நல்லது தான். ஆனால் அந்த பிள்ளைகள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் தாயை? இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவின் போதனையை கேட்டவர்கள் இருந்தபோதும் தாயை அந்த தவறாக பயன்படுத்துகிறார்கள். அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் இயேசு சொன்னபோது? அப்போவே நினச்சேன், இவங்க கேட்க மாட்டேன்டானுங்களே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பிரியமானவர்களே, ஆகவே இந்திய நாளிலே நாம் ஆண்டவரிடம் வேண்டுவோம், என்னுடைய அழைத்தலின் நோக்கம் என்ன? நான் கிறிஸ்தவனாக இருப்பதின் நோக்கம் என்ன? இந்த பங்கு தளத்தில் இருப்பதின் நோக்கம் என்ன? திருமணத்திலே, அந்த திருமண உறவிலே என்னுடைய பங்கு என்ன என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயம் வாழ்வை பெறுவோம், நிச்சயம் கடவுளுக்கு மகிமை சூட்டுவோம். அந்த நிலையை உணராததன் விளைவாக நாம் பயன்படுத்துகிறோம். மனைவியை பயன்படுத்துகிறோம், பிள்ளைகளை பயன்படுத்துகிறோம், கணவனை பயன்படுத்துகிறோம், இருக்கின்ற உறவுகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஒரு சகோதரன் சொன்னார், ஃபாதர், எங்களுக்கு குழந்தைங்க இல்லை, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம் ஃபாதர், பணம் நிறையா இருக்குது ஃபாதர், எங்கள் உறவுகள் யாரும் எங்கள் பக்கத்தில் வந்ததில்லை. எப்போ எங்களுக்கு நல்ல சம்பளம் வந்ததோ, காசு நிறையா வந்துச்சோ, எல்லாரும் மானே தேனேன்னு சுற்றி வராங்க ஃபாதர். ஒருவர் கூட உண்மையான அன்பு இல்லை, சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்குது என்று சொல்ல கண்ணீர் வடித்தார்கள். பிரியமானவர்களே, உண்மையான அன்பிற்காக, உண்மையான நட்பிற்காக எவன் பழகுகிறான் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அதே போல இயேசுவினுடைய சீடர்களை ஒரு சில 3 பேர் பார்க்கணும். யாக்கோபு, ஜானு, பீட்டரும் இதில் வருவார், பேதுரு. சில இடங்களில் பணி செய்ய போகும்பொழுது அவங்கள மட்டும்தான் கூட்டிகிட்டு போவார். யோவானையும் யாக்கோபையும் பேதுருவையும் தனியே அழைத்து கொண்டு போனார் என்று நாம் படிக்கிறோம். நிறைய இடத்துல அது மாதிரி படிக்கிறோம். அப்போ அப்படி படிக்கும் பொழுது பிரியமானவர்களே, இயேசு என்ன காரியத்திற்காக அழைத்து செல்கிறார் என்பதை மறந்துவிட்டு அவர்கள்தான் முக்கியமானவர்கள் என்பது பிதற்றுகிறார்கள். அதனால தான் மற்றவங்களை எல்லாம் கூட்டத்தில் பார்க்க, அமைதியார் மிரட்டுவாங்க. நீ வராத. தான் பெரியவன். ஏனென்றால் இயேசு முக்கிய இடம் கொடுத்து விட்டார். உங்களுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கப்படுகிறது என்றால், மீண்டும் சொல்கிறேன், ஒரு பங்கு குரு என்ற முறையில் சொல்கிறேன், அன்பிய பொறுப்பாளர்களாக இருந்தாலும், ஆலய பணி செய்பவர்களாக இருந்தாலும், பாடர் குழுவாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதை தவறாக பயன்படுத்தாதீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆலயத்திலே மட்டுமல்ல, குடும்பத்திலும் சரி, நீங்கள் செய்கின்ற பணித்தலங்களிலும் சரி, உங்களுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் முக்கியமானவர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த முக்கியத்துவத்தை பிறரை ஆளுவதற்கும், பிறரை மிரட்டுவதற்கும், பிறரை அவமதிப்பதற்கும் பயன்படுத்தாதீர்கள். பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட். அதை சீடர்களும் செய்தார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அவர்கள் அந்த நிலையிலேயே இருந்து விட்டார்களா? இல்லை. அப்படி இருந்திருந்தால் இன்று நாம் யாக்கோபுவை கொண்டாடி கொண்டிருக்க மாட்டோம், மாறிவிட்டார்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது இந்த தவறான நோக்கத்திற்கான, தவறான வழிகாட்டுதலுக்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது சிந்திக்கும் திறன் குறைவாக இருக்கிறது. காரணம், முதலிலே ஃபிக்ஸ் செய்து விட்டார்கள். ப்ரிஜுடைஸ் ஐடியாஸ் என்று சொல்வார்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பங்கு சாமியார் வர்றாரு அப்படின்னா, இப்போ நானே வந்தேன்னு வச்சுக்கேன், ஒரு எக்ஸாம்பிள், நானே வரேன் அப்படின்னா, இங்கே செல்வராஜ் ஃபாதரா ஃப்ரான்ஸ்லேருந்து வராங்களா, யார் என்ன எல்லா பயோடேட்டாவும் எடுத்துறது. எங்காவது எவனாச்சிட்டு நான் சண்டை போட்டிருந்தேன்னா எப்பாவது வர சாமியார் பயங்கரமான சண்டைக்காரனாட்டு இருக்கு பரவும் செய்தி. தவறான ப்ரிஜுடிஸ் ஐடியாஸ். உனக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது என்று நாம் உணரவில்லை. ஆனால் யாரிடமோ எங்கேயோ கேட்டுக்கொண்டு என்ன சொல்கிறோம், இவன் இப்படித்தான் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். பிரியமானவர்களே, இங்கு அப்படித்தான் பார்க்கிறோம். சீடர்கள் இயேசு இஸ்ரேலை மீட்பார், பாவத்திலிருந்து மீட்பார் என்பதை மறந்துவிட்டு அரசாட்சி, இந்த உலகத்தின் அரசை மீட்பார், அப்போ அதில் பங்கு பெறலாம். அதுதான் யூதாசும் காத்திருந்தான். ஏமாந்து போனதுனால தான் கடைசியில் காட்டி கொடுத்து விட்டான் என்று சொல்கிறார்கள். அப்படியாவது காட்டி கொடுத்தா கலகம் உண்டாகும். கலகம் உண்டானால் நிச்சயம் ஒரு புரட்சி வெடிக்கும். புரட்சியிலே நிச்சயம் இந்த அரசு கவிழும், நம்முடைய இயேசு அரசராவார் என்ற தவறான நோக்கம், புரிதல் தவறாக இருக்கிறது. நீ ஒருவரை புரிந்து கொண்டால்தான் அவருடைய வார்த்தைகள் உனக்கு தெளிவாகும். நீ ஒருவரை புரிந்து கொண்டால்தான் அவருடைய வார்த்தைகள் தெளிவாகும். அவருடைய வார்த்தை தெளிவாக உன் உள்ளத்திலே பதிந்தால்தான் அவர் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். நீ யார் என்பதை புரிந்து கொண்டால்தான் அவரிடம் சிரிக்க முடியும், பேச முடியும், பேசுவதை கேட்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இத்தனை நாளாக கூட இருந்தும் உங்களை புரிஞ்சுக்க முடியல, நீங்களும் என்னை புரிஞ்சுக்க முடியல, வருத்தப்படுறார். பிரியமானவர்களே, நினச்சி பாருங்க, நான் வேதனைப்பட போகிறேன், சிலுவையில் என்னை அறைய போகிறார்கள், ஏளனப்படுத்த போகிறார்கள், வாங்க போகலாம் கூட கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் வந்து இந்த பையனை வலப்புறமும் இந்த பையனை இடப்புறமும் உட்கார வையின்னு சொன்னால் நம்ம என்ன பேசியிருப்போம். நீ நானாக இருந்தால் ஓங்கி ஒரு பெரிய கெட்ட வார்த்தையை போட்டு போடி அந்த பக்கம் அப்படின்னு இருப்போம். நான் என்ன கஷ்டத்தில் இருக்கிறேன், உனக்கு வந்து வலப்புறம் வேணுமா இடப்புறம் வேணுமான்னு. ஆனாலும் ஆண்டவர் பொறுமையாய் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதனால தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். எப்பொழுது ஆண்டவரை நாம் புரிந்து கொள்கிறோமோ, அதுக்கு புரிந்து கொள்ளணும்னா அவரோடு இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நேரம் செலவழிக்காமல் புரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை முடியலை என்று சொன்னால் யாருடைய தவறு? நேரம் செலவழிக்க வேண்டும். செலவிட்ட நேரத்தை நாம் சிந்திக்க பயன்படுத்த வேண்டும். இறை வார்த்தையை கேட்க, இயேசு பேசுவதை கேட்க வேண்டும். கேட்கின்ற வார்த்தைகளை மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த சீடர்களைப் போல நாமும் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. தவறாக புரிந்து கொண்டால் நிச்சயம் அந்த தவறான வழிகாட்டுதலின்படி தான் நாம் செல்வோம். கடைசியிலே முட்டி மோதி நிற்கின்ற பொழுது திரும்பி வருவதற்கு நேரம் பத்தாது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே எனக்கு சிந்திக்கும் ஆற்றலை தாரும், ஆண்டவரே உம்மை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை தாரும், உன்னோடு என் நேரத்தை செலவிடக்கூடிய சக்தியை தாரும். அதைத்தான் நம்ம குடும்பத்துலையும் பார்க்குறோம். குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பேசுங்க, உங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க. அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம். அந்த குடும்பத்தில் நடப்பதைத்தான் இந்த திருச்சபையிலும் அந்த ஆண்டவரும் நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவர் என்பதைத்தான் நாம் விளக்குகிறது பிரியமானவர்களே. ஆகவே தான் எப்பொழுது நம்முடைய புரிதல் சரியாக இருக்கிறதோ அப்பொழுது அவருக்காக நாம் எதையும் செய்ய தயாராகும். ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அவரை புரிந்து கொள்கிறோம், அவரை புரிந்து கொள்கிறோம் என்றால் அவர் வழி நாம் நடக்க தயங்குவதில்லை. இப்போது குழந்தைகளை யாருன்னு தெரியாதப்போ நம்ம அங்கி இல்லாமல் நான் சில நேரத்தில் நிற்பேன். சின்ன ஃபாதர் எப்போவுமே அங்கியோடு தான் இருப்பார். அப்போ சில பேர் வருவாங்க, வெளியிலேருந்து வரவங்களுக்கு என்னை சாமியார்னு தெரியாது, வந்துட்டு டேய் தம்பி இங்கே வானா இப்படி பார்க்குறோம், மேலே கீழேயும் பார்க்குறோம், யாருன்னு தெரியல. அது அங்கி போட்டு ஃபாதர் நிற்கும்போது தம்பி இங்கே வானா எஸ் ஃபாதர்னு போகிறான். என்ன காரணம்னா, யார் என்று தெரியாத பொழுது நாம் நெருங்குவதற்கு தயங்குவோம். நீ யார் என்பதை, இயேசு யார் என்பதை தெரிந்து கொள், நீ அப்பொழுது நெருங்கி வருவாய். நீ நெருங்கி வருகின்ற பொழுது அவர் பேசுவார், அவர் பேசுவதை கேள், புரிந்து கொள், சரியாக புரிந்து கொள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
சில நேரத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம், சரியாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு சொல்ல மாட்டோம். பிரியமானவர்களே, சரியாக புரிந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம்மை மீட்பதற்காக வந்தார். நீங்களும் நானும் அவரோடு இணைந்து பணி செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவர் கடவுளுடைய மகனாய் இருந்தும் தாழ்த்தி கொண்டார். எந்த அளவுக்கு என்றால், அடிமைகள் செய்யக்கூடிய வேலையை, பாதம் பிடிக்கிற வேலையை பாதம் பிடித்து பாதங்களை கழுவினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை போல உன்னை மனிதனுக்காக மனிதனாக வாழ், சேவை செய்வதற்கு தயங்காதே. உன்னுடைய நோக்கம் அரசாட்சியை, கிறிஸ்துவினுடைய ஆட்சியை இந்த உலகத்தில் நிறுவ வேண்டும் என்றால் நீ ஒரு பணியாளனாக பணிவிடை செய். மாறாக பணிவிடை செய்யப்படுவதை விரும்பாதே என சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் சொல்ற ஆண்டவர், நான் டு சர்வ் தி லார்ட், நாட் டு பி சர்வ்டு. நீங்க வாங்க பணி செய்யுங்க, ஆனால் பணிவிடை செய்யணும்னு எதிர்பார்க்காதீர்கள். அது தற்புகழ்ச்சி, அது கடவுளுடைய எண்ணம் அல்ல. பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர் எங்கள் உள்ளத்தை திறந்தவராய், எங்கள் உள்ளத்திலே ஊடுருவியவராய் எங்களுடைய விதைத்து இருக்கிறீர். அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. மகனே, மகளே, இதோ அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, வாருங்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறீர். உம்முடைய அழைப்பை ஏற்று நான் வந்தேன், மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். ஆனாலும் பல சமயங்களிலே உம்முடைய வார்த்தைகள் சரியாக புரிந்து கொள்ளப்படாததால் என்னுடைய வழிகள் தவறாகிவிட்டது, என்னுடைய பாதைகள் தவறாகிவிட்டது. ஆண்டவரே, புனித யாக்கோபுவை போல நானும் உணர்ந்து கொள்கிறேன். நான் உம்முடைய அழைத்தலை பெற்றது, இதோ நான் கிறிஸ்தவளாக வாழ்வது உம்மை போல வாழ்வதற்காகத்தானே தவிர உமக்கு இணையாக வாழ்வதற்கு அல்ல. இயேசுவே, என் உள்ளத்தை தொடும். காயங்கள் பட்டிருந்தால் காயங்களை குணமாக்கி என்னுடைய சிந்தனையை தெளிவாக்கும். உம்முடைய பணி என்பதை நான் புரிந்து கொள்ள அருள் புரியும். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே. இதோ கிறிஸ்துவை பிறர் இடத்திலே நான் கண்டுகொள்ள, அந்த கிறிஸ்துவுக்கு நான் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்த்தும். அன்பு தெய்வமே, என் குடும்பத்திலே நான் பணி செய்ய வேண்டும். நான் பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரிய வந்திருக்கிறேன் என்பதை உணர வேண்டும். என்னுடைய சமுதாயத்திலே நான் பணி செய்கிற இடத்திலே நான் அதிகார தோரணையோடு செயல்படாமல், எத்தகைய உயரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, எத்தகைய பண வசதி படைத்திருந்தாலும், எத்தகைய பதவியிலே இருந்தாலும் ஆண்டவரே, தாழ்ச்சியான உள்ளத்தை தாரும். இதோ பணம், பதவி, பட்டம் என்ற நிலையெல்லாம் நீர் கொடுத்த பிச்சை. என்னுடைய தாழ்ச்சியை உருவாக்கியறலும். என்னுடைய சொல், செயல், சிந்தனைகள் உம்மை போற்றுவதாக இருக்க வேண்டுமே தவிர என்னை புகழ்வதாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னிலே வாழ்வாகட்டும். எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய குழந்தை இயேசு வழியாக பார்த்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.